இந்த பொறுப்பு கொடுக்கிறாருன்னா, இவனுடைய வாழ்க்கையில நடந்த ஏற்ற தாழ்வுகளை பார்க்காமல் இவனுடைய இருதயத்துக்குள்ள இருந்த தேவ அன்பு, இவன் இருதயத்துக்குள்ள இருந்த தேவனுடைய வைராக்கியம், இவனுடைய இருதயத்துக்குள்ள இருந்த தேவனுக்காக எதையாலும் சாதிக்கணுங்கிற துடிப்பு, இதை பார்த்து எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டயக்கருக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதும் விசுவாசத்தினாலே எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை பற்றிய ஒரு ரெக்கார்ட். அந்த ரெக்கார்டில் போட்டிருக்கு, விசுவாசத்தினாலே ஜெயித்தார்கள், விசுவாசத்தினாலே அவர்கள் பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். விசுவாசங்கிறது பாசிட்டிவா மட்டும் இருக்காது, நெகட்டிவான பக்கத்துங்களையும் கொண்டது. அதே அதிகாரத்தில் கீழே போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, வேறு சிலர் 36ஆம் வசனத்தில் வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். அப்ப விடுதலை பெற சம்மதியாமல் அப்படிலாம் போட்டிருக்கு. மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படி விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள் என்று 35ஆம் வசனத்தில். இந்த அதிகாரம் முழுவதும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தினாலே ஆபேல் ஆரம்பிக்குது. ஆபேல் ஆரம்பிச்சு ராகாப் வரைக்கும் வந்துட்டு இப்படியே போய்கிட்டு இருந்தா இதுக்கே ஒரு பைபிள் எழுதணும். அதனால பின்னும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்ட்டு நிறைய பேருடைய பேரை போட்டு அவங்கெல்லாம் விசுவாசத்துல எப்படி சாதிச்சாங்க. விசுவாசம் பேச்சளவுல இல்லாம சாதிக்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில வரணும். ஸோ அப்போதான் அந்த விசுவாசத்தினுடைய பலனை நாம் அனுபவிக்க முடியும். விசுவாசங்கிறது பேசிக்கிட்டே இருக்கிறது இல்லை. அந்த விசுவாசத்தை அந்த சூழ்நிலை வரும் பொழுது பயன்படுத்தி அந்த விசுவாசத்தை தேவன் எவ்வளவு கனம் பண்ணுகிறாருங்கிறத நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். இன்னைக்கு நான் ஆண்டவர் என் உள்ளத்தில் போட்ட ஒரு வார்த்தை என்னன்னா, பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். சொல்லுங்க பார்க்கலாம். பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். பலவீனம் நம்முடைய வாழ்க்கையில எல்லா ஏரியாலையும் வரும். சரீரத்துல பலவீனம் வரும், ஆவியில பலவீனம் வரும், மனதளவுல நமக்கு பலவீனம் வரும். எந்த ஏரியாவில் பலவீனம் வந்தாலும் விசுவாசத்தினால பலன் கொள்ள முடியும். இப்போ சரீரத்தில் ஒரு வியாதி வருதுன்னு வச்சுங்க, பலவீனமாக ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. ஆனால் தேவ சமூகத்தில் போய் உட்காந்து, ஆண்டவரே உங்கள் பிரசன்னத்தில் இருக்கிற அந்த வல்லமை, உங்கள் மகிமையில் இருக்கிற அந்த வல்லமை எனக்குள்ள இறங்கி வரட்டும், அந்த சுகமளிக்கிற வல்லமை எனக்குள்ள இறங்கி வரட்டும் அப்படின்னா, அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும்போது வல்லமை இறங்குங்கிற விசுவாசம் உங்களுக்கு இருந்தா, நீங்க ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுதே கர்த்தருடைய வல்லமை உங்களை பலத்தால் இடைக்கட்டும். இது சரீரத்தில் பலவீனத்தில் பலன் கொள்வது. சில பிரச்சனைகள், சில போராட்டங்களுக்கு உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. அதை மேற்கொள்வதற்குரிய சக்தி, பலன், பணபலமோ படைபலமோ எதுவுமே உங்களுக்கு இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். இந்த ஒரு காரியத்தில் நீங்க நிற்கும் பொழுது, அப்ப உங்களுடைய விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கிற அந்த பகுதிகள் விசுவாசத்தில் பலமாய் மாறுகிறது. அந்த சூழ்நிலையில நீங்கள் பலனடைகள், அந்த சவால்களை சந்திக்கிறீர்கள். மூன்றாவதாக, ஆவியில பல சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில, பாவ சோதனைகள் வரும் பொழுது விழுந்து 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 எழுந்திருக்கிறவங்களுக்கு என்ன வந்துரும் தெரியுமா? நம்மளாலெல்லாம் பரிசுத்தமா வாழ முடியாது, நம்மளாலெல்லாம் கர்த்தருக்காக நிற்க முடியாது, நம்மளாலெல்லாம் அவங்கள போல வாழ முடியாது, இவங்கள போல வாழ முடியாதுன்னு சொல்லி அப்படி ஒரு சோர்வு வந்துடும். ஆனால் அந்த நேரத்திலும் இல்லை, ஆண்டவர் என்னால் செய்ய முடியாத அழைக்கவே மாட்டார். என்னுடைய பலவீனத்தில் கர்த்தருடைய வல்லமை பலன் பூரணமாக விளங்கும். நான் இந்த காரியத்தை ஜெயிப்பேன், இந்த காரியத்தை நான் மேற்கொள்வேன் அப்படின்னு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமை உங்களோட வாழ்க்கையில் வரும். ஆமென் சொல்லுவோமா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்த இப்படிப்பட்ட சோதனை நடுவில் எப்படி பலவீனத்தில் பலன் கொண்டார் என்பதைத்தான் நாம் பார்க்க போகிறோம்.
ஒரு கதை மாதிரி நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். நிறைய வசனங்களை சொல்ல போறதில்ல, ஆனா பைபிள்ல இருக்க காரியங்களை கதை போல நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை தெரிந்தெடுத்தார். இந்த பேதுருவை தெரிந்தெடுக்கும் பொழுது தன்னை விட வயதுல மூத்தவன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா பேதுரு திருமணமானவர். இயேசு கிறிஸ்து திருமண வயது வருவதற்கு முன்பாக என்ன செய்கிறார்? ஊழியத்துக்கு வந்து விடுகிறார். ஸோ இஸ்ரவேல் தேசத்துல பொதுவா 40 வயசுல திருமணம் முடிப்பார்கள். பேதுருவை தெரிந்தெடுத்து ஆண்டவர் அவன் மூலமாக தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு திட்டம் வைத்திருக்கிறார். இதெல்லாம் அவருடைய மனசுல இருந்துச்சு. உங்களை என்னையும் அழைக்கும் போதே சும்மா பொழைச்சிட்டு போடான்னு அழைக்கல, நம்மளை அழைக்கும் போதே நம்மளை கொண்டு என்ன செய்யலாங்கிற ஒரு திட்டத்தோடு தான் அழைக்கிறார். அழைக்கப்பட்ட நாள்ல நமக்கு தெரியாது, ஒரு 5 வருஷம் கழிச்சு தெரியாது, ஒரு 10 வருஷம் கழிச்சு கூட தெரியாது, 20 வருஷம் கழிச்சு தெரியலாம். ஆமென் சொல்லுவோமா? நான் ஊழியத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு அப்புறம் தான் தனியா சர்ச்சுக்கு பாஸ்டர் ஆவேங்கிற வெளிப்பாடை கர்த்தர் கொடுத்தார். கூப்பிடும் போதே ஆண்டவர் கூப்பிட்டு இருந்தா ஒருவேளை நான் ஓடி இருப்பேன். அதனால கூப்பிடும் போது அவருடைய மனசுல என்ன இருக்குங்கிறத சொல்ல மாட்டார். நமக்கு என்ன நன்மை வேணுமோ அந்த நன்மையை கொடுத்து நயங்காட்டி அழைப்பார். நயங்காட்டி அழைப்பார். நம்ம தேவையெல்லாம் கொடுத்து கொடுத்து கூட்டு வருவார். வர 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 அவருடைய அன்பை அனுபவிக்க அனுபவிக்க அவர்கிட்ட நெருங்க நெருங்க அவருக்காக எதையும் செய்ய தயாருங்கிற நிலைமை வரும். பார்த்தீங்களா? அப்பதான் நான் உன்னை இதுக்கு தாண்டா அழைச்சேன் அப்படிம்பாரு. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆரம்பத்திலே சொன்னா ஓடிடுவோம். அதனால ஆண்டவர் எதையுமே ஆரம்பத்துல சொல்றது இல்ல, அவரை ருசிக்கிறதுக்கு முதல்ல நிறைய அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்யறார். அவரை ரசிக்கிறதுக்கு நிறைய காரியங்கள், அவருடைய அன்பு, அவருடைய கிருபை, இரக்கம், தயவு, இதெல்லாம் நமக்கு வெளிப்படுத்துறார். வெளிப்படுத்திட்டு கடைசியில ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வரும்பொழுது சொல்றாரு, நான் உன்னை அழைச்சதே இதுக்காகத்தான் அழைச்சிருக்கேன். உன்னை அழைச்சதே இதுக்காகத்தான் அழைச்சிருக்கேன். எத்தனை பேர் உணர்றீங்க? ஆண்டவர் அநேக நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில அவருடைய அன்பை ருசிச்சு ஆண்டவருக்காக எதையும் செய்ய தயார் அப்படின்னு வருவோம். பார்த்தீங்களா? ஓஹோ, இந்த நிலைமைக்கு தான்ப்பா நான் காத்திருந்தேன், இப்பதான் என்னுடைய மனசுல இருக்கிறத நான் உனக்கு சொல்றேன்னு சொல்லுவார். ஆரம்பத்திலே சொல்லிட்டா நம்ம மிரண்டு ஓடிடுவோம். அதனால கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பூர்வ காலத்தில் பங்கு பங்காக வகை வகையாக தெரிவித்தது போல. இப்ப பேதுருடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னா, பேதுருட்ட எப்ப தெரியுமா அவனை குறிச்சு வச்சிருக்க திட்டத்தை சொன்னாரு? முதல்ல எடுத்த உடனே அவன் தன்னை விசுவாசிப்பதற்காக, தன்னை நேசிப்பதற்காக 2 படகு நிறைய மீனை கொடுத்தார். 2 படகு நிறைய மீனை கொடுத்த உடனே அதுக்கப்புறம் சொல்றாரு, என்னை பின்பற்றி வா அப்படின்னு. அவன் உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு போறான். ஏன் தெரியுமா உடனே சொன்னாரு? ஆண்டவர் கூப்பிட்டா எதை வேணாலும் விட்டுட்டு போலாங்கிற மன பக்குவம் அவனுக்குள்ள வந்துச்சு. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய மனப்பக்குவம் தான் இருக்க ஒழிய, ஆண்டவருக்காக எதை கேட்டாலும் நான் கொடுக்க தயார் அப்படிங்கிற மனப்பக்குவம் உங்களுக்கு வந்திருக்கா? நிறைய கொடுக்கிறார். 2 படகு நிறைய மீனை கொடுக்கிறார். 2 படகு நிறைய மீனை கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லாம எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவருக்கு பின் சென்றான். அப்ப எதை விட்டு விடக்கூடிய மனப்பக்குவம் வருகிறதோ அது வரைக்கும் உங்கள்கிட்ட ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. உங்கள் மேல் இருக்கிற அன்பை மட்டும் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். சீக்கிரத்துல நீங்க வளரணும். சீக்கிரத்துல வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணி அவருக்குள்ள வளரணும். இப்ப ஆண்டவரோடு ஊழியத்துக்கு போகிறார். ஆண்டவரோடு எங்க போனாலும் பேதுரு, யோவான், யாக்கோபை கூட்டிட்டு போறார். அற்புதங்களை செய்யும் பொழுது தனியா கூட்டிட்டு போறாரு. மருவமலைக்கு போகும் பொழுது தனியா கூட்டிட்டு போறாரு. இப்படி பர்சனலா ஒரு 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 நேரம் ஒதுக்கிக்கிட்டே இருக்காரு. அல்ல கவனிங்க, சபையில நிறைய பேர் வந்தாலும், வர்றவங்க போறவங்க நிறைய பேர் இருந்தாலும், சில ஆட்களை மட்டும் நானோ சிஸ்டரோ அடிக்கடி உங்களை கூப்பிட்டு தொந்தரவு பண்ணி ஊழியம் ஊழியம் ஊழியம்னு சொல்லுவோம். ஏன் தெரியுமா? இதுல நீங்க வரத்தான் தேவனுக்குள்ள வேறுன்றவும், தேவனுடைய அன்புல வளரவும், தேவனுக்காக எதையாவது செய்யணுங்கிற ஒரு ஆசையும் உங்களுக்குள்ள வரும். மற்ற 9 பேர் ஆண்டவர் விட்டார். அவங்களாம் நினைச்சிருப்பாங்க, அவங்கெல்லாம் ஃப்ரீயா விட்டுறாரு, எதுக்கு எடுத்தாலும் நம்ம 3 பேரை தானே கூப்பிடுறாரு. இன்னைக்கு அப்படிதான் சிலர் இருக்காங்க சபையில. எதுக்கு எடுத்தாலும் உங்களை தான் கூப்பிடுவோம், வேற வழியே இல்லை அப்படின்னு அர்த்தம். உங்களை கர்த்தர் அதிகமா பயன்படுத்த போறாருன்னு அர்த்தம். எல்லாரையும் விட்டுட்டு நம்மளையே அடிக்கடி கூப்பிடுறாங்களே அப்படின்னா உங்களுக்கு அனுபவம் வரப்போகுது. சும்மா இருக்கவங்களுக்கு அனுபவம் வராது. நிறைய வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அனுபவம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும்.
பேதுருவ, யாக்கோப, யோவான. இந்த 3 பேரை நல்லா கவனிச்சு பாருங்க. மற்ற 9 சீஷர்களுடைய பேர் வேதத்தில் எழுதப்பட்டிருந்தாலும், அந்த மற்ற 9 சீஷர்கள் இயேசுவோடு கூட இருந்தாலும், பேதுரு பிரதான அப்போஸ்தலனாக மாறினார். ஆமென் சொல்லுவோமா? சபைக்கு தூணாக கர்த்தர் மாற்றினார். யாக்கோபையும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அன்னைக்கு இருந்த அப்போஸ்தலர்கள்ல எல்லா தீர்மானங்கள் எடுக்கக்கூடிய நிலைமைக்கு யாரை கொண்டு வந்தார்? யாக்கோபை ஆண்டவர் கொண்டு வந்தார். யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதக்கூடிய அளவுக்கு ரெவலேஷனை கர்த்தர் கொடுத்தார். ஸோ இந்த 3 பேரை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். ஆனால் இந்த 3 பேருக்கும் இயேசு அழைத்த போது ஒருவேளை வேதனையா இருந்திருக்கலாம். எதுக்கு எடுத்தாலும் நம்மளை 3 பேரை கூப்பிடுறாரு. அவனுங்கெல்லாம் மலை அடிவாரத்தில் ஜம்முன்னு உட்காந்துருக்கானுங்க, ஒரு ரிஸ்க் எடுக்காம இருக்கானுங்க. நம்மளை மட்டும் மலையில ஏறி வர சொல்றாரு. அப்படித்தானே போட்டுருக்கு. பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு மலையின் மேல் ஏறி மறுரூபமானார். இந்த மலை ஏறுங்கிறது சரீர பிரகாரமான ஒரு கஷ்டமான வேலை. நீங்க ஆண்டவரோடு வர வர, ஆண்டவருக்குள்ள நெருங்க நெருங்க, சில சரீர பிரகாரமான கஷ்டங்களை கூட அவருக்காக நீங்க பட வேண்டியிருக்கும். ஊழியத்துல, வண்டி ஓட்டுறதில்ல, அல்லது சமையல் வேலை செய்யறதில்ல, அங்கங்க ஓடுறதில்ல, ஆட்களை கூட்டிட்டு வர்றதில்ல. இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்ச பாக்கியம், உங்களுக்கு கிடைச்ச ஸ்லாக்கியம். இதை ஒரு ரிஸ்கா நினைச்சிட்டோம்னா ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற திட்டம் என்ன செய்யும்? போயிடும். இந்த 3 பேர் ஆண்டவர் கூட்டிகிட்டே போனார். ஆனால் பேதுரு மேலே ஸ்பெஷல் அட்டென்ஷன் வச்சுருந்தார். எதுக்கு எடுத்தாலும் பேதுரு முந்திரி கொட்ட மாதிரி வருவார். சரி, ஒரு நாள் ஆண்டவர் கேட்குறாரு, ஜனங்கள் எல்லாரும் என்னை பற்றி என்னப்பா சொல்கிறாங்க, நான் யாருன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாம் மடமடன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. மற்றவங்க தான் சொல்கிறாங்க. சிலர் உமை எலியான்னு சொல்கிறாங்க, சிலர் யோவான் ஸ்நானகன் உயிரோடு வந்தான்னு சொல்கிறாங்க, சிலர் எரேமியா தீர்க்கதரிசி, இப்படி பலரும் பலவிதமாக சொல்கிறாங்க அப்படின்ட்டு மற்றவங்க சொல்கிறாங்க. ஆனா நீங்க என்னை பத்தி என்ன சொல்றீங்கன்னு சொன்ன உடனே முதல்ல பதில் கொடுக்கிறது யாரு? பேதுரு. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. சோ உடனே ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவே, மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்க பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தியிருக்காரு. இப்போ அவனுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? ஆஹா, தேவனுடைய வெளிப்பாடை பெறக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் என்ன நேசிக்கிறார். எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கி எனக்கு கிடைச்சு. இப்போ அவனுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு போயிருக்குன்னா ரொம்ப டாப் லெவல்ல போயிருக்கும். ஏன்னா ஆண்டவரே அவனை அப்ரிசியேட் பண்றாரு, ஆண்டவரே அவனை பாராட்டுறாரு. அவனுடைய விசுவாசத்தின் அளவு இப்போ கூட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ யோசிச்சிருப்பான், ஆண்டவர்கிட்ட தனியா ஜெபிக்க ஜெபிக்க கிருபைகள் கிடைக்குது. சொல்லுங்க பார்க்கலாம். தனியா ஜெபிக்க ஜெபிக்க கிருபைகள் கிடைக்குது, வெளிப்பாடு கிடைக்குது. இப்போ சாட்சி சொன்னாங்க, ஆராதனை வேளையில பாஸ்ட் சொன்னாங்க, அது என்ன குறித்து தான் சாட்சி சொன்னாங்கன்ட்டு. நான் வீட்டில இருந்து வரும்போது இன்னைக்கு என்ன தீர்க்க தரிசனம் சொல்லலான்ட்டு பிளான் பண்ணிட்டா வர்றோம் இல்லை. ஆராதனை நடத்தும் போது ஆண்டவர் ஆவியில அந்த வெளிப்பாட்டை கொடுக்கிறார். தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து அவர்கிட்ட ஜெபிக்க 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 ஆவியிலே தேவன் வெளிப்பாடுகளை கொடுப்பார். அதே போலதான் பேதுருக்கு ஆவியில வெளிப்பாடை கொடுத்தார். இந்த ஆவியில வெளிப்பாட்டை கொடுத்த உடனே பேதுருக்கு 2 எண்ணம் வந்திருக்கும். என்ன தெரியுமா? யாருக்குமே கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் எனக்கு கிடைச்சு. இன்னொன்று வந்திருக்கும், மாம்ச பிரபம், நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம்ல, அதனாலதான் ஆண்டவர் நமக்கு வெளிப்பாட்டை கொடுக்கிறாருன்னு. ஒரு நாளும் நம்முடைய தியாகத்தை ஆண்டவர் பயன்படுத்துறதுக்கு காரணமா வச்சிருக்காருன்னு நினைக்கவே கூடாது. எல்லாமே கிருபை. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நான் இதை விட்டதுனால, அதை விட்டதுனால, நான் இவ்வளவு கடினமா உழைக்கிறதுனால, இப்படி ஓடுறதுனால அல்ல, ஒண்ணுமே செய்யாம இருக்கும்போது நம்மை ரட்சித்த தெய்வம், ஒரு பைசா கூட அவருக்கு காணிக்க கொடுக்காம இருக்கும்போது நம்மை நேசித்த தெய்வம். ஸோ ஏதோ செஞ்சதுனால நமக்கு செய்யறாருன்னு ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, கணக்கு போடவே கூடாது. பேதுரு நினைச்சிருப்பார், நான் எல்லாத்தையும், ஏன் தெரியுமா, அவருக்குள்ள அந்த எண்ணம் இருந்துச்சு, நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன், நான் எல்லாத்தையும். சிலர் சாட்சி சொல்லும் போது பாருங்க, நான் ஆண்டவருக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு, அதை பெருமையாக்கிடுவாங்க. நம்ம விட்டது ஆண்டவருக்கு தெரிஞ்சா போதும். மனுஷனுக்கு முன்னாடி பெருமையா அதுலயே நான் இதை விட்டேன், அதை விட்டேன், ஆண்டவருக்காக அதை விட்டேன், இதை பிரபகண்டா பண்ணக்கூடாது. இயேசுவை தான் நம்ம பிரபகண்டா பண்ணணும். ஆனா பேதுருக்குள்ள நான் எல்லாத்தையும் விட்டுட்டேங்கிற எண்ணம் இருந்துச்சு. ஏன் தெரியுமா? ஒரு நாள் திடீர்னு வந்து கேட்கிறாரு, ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்ப பேதுருடைய மைண்ட்ல எல்லாத்தையும் விட்டுட்டோங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு. இப்ப பாருங்க, ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அவருக்குள்ள வந்துருச்சு. என்னன்னா, யாருக்குமே கிடைக்காத வெளிப்பாடு நமக்கு கிடைச்சிட்டு.
எங்க வெளிப்பாடுங்கிறது கர்த்தர் கொடுக்கறது. அதை வச்சு ஒரு நாளும் பெருமை பாராட்டவே, அப்படி பெருமை பாராட்டோம்னா அடுத்த தடவை வெளிப்பாடு கிடைக்காம போயிடும். மாம்சத்தில் அடிச்சு விடுவாங்க சிலர். கர்த்தர் சொல்லுகிறார், பழக்க தோஷத்துல வந்துடும். அப்படி வரக்கூடாது. தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அந்த வெளிப்பாடு ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருக்கும். அவர் நம்மளை அதிகமாக பயன்படுத்த அவருக்குள்ள மறைஞ்சிக்கிட்டே இருக்கணும். நம்ம வெளிப்படக்கூடாது. அங்கதான் இந்த வசனம் சொல்லணும், நான் சிறுகவும் அவர் பெருகும். அவருடைய தன்மை என்னில் வெளிப்படணும், நான் என்ன செய்யணும்? சிறுகணும். இப்ப பேதுருவே, மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தலப்பா, பரலோகத்தில் இருக்கிற தேவன் என்ன செய்திருக்கிறார். இப்ப வெளிப்பாட்டை பெறக்கூடிய அளவுக்கு நான் வளர்ந்து விட்டேன் என்கிற பாசிட்டிவ் மைண்ட் எடுத்துங்க. அது பெருமையா நினைக்காம, பேதுருக்குள்ள வேற விதமா வந்திருக்கலாம். ஒரு பாசிட்டிவ், பரவாயில்லையே, நம்ம ஆண்டவரோட வர வர நமக்கு என்ன செய்யுது? வெளிப்பாடெல்லாம் கிடைக்குது. ஆண்டவரே பாராட்டக்கூடிய அளவுக்கு பிதாவுடைய வெளிப்பாடு நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு வரணும். அதோட நிப்பாட்டிக்கிறணும். அதை வச்சுட்டு நம்ம பெரிய ஆளை காட்டக்கூடாது. அதே அதிகாரத்துல பாருங்க, கொஞ்ச நேரத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் சொன்ன இல்லையா, இந்த குமாரன் வந்ததனுடைய நோக்கம். அது வரைக்கும் தன்னுடைய மரணத்தை பத்தி சொல்லல. இவர் தேவனுடைய குமாரன்கிற வெளிப்பாடு கிடைச்ச உடனே, இந்த குமாரன் எதற்காக வந்தார்? ரோமர்கள் கையிலிருந்து உங்களை விடுதலையாக்குறதுக்காவோ, உன்னுடைய பொருளாதார நிலையிலிருந்து உங்களை விடுதலையாக்குறதுக்காவோ, சரீரத்திலிருந்து விடுதலையாக்குறதுக்காக வரல. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடிய கிருபை, இதெல்லாம் கூட வரக்கூடிய ஆசீர்வாதம். அப்ப சொல்றாரு, நான் மனுஷகுமாரன் தான், தேவகுமாரன் தான். எதுக்கு வந்தேன்னா சிலுவையில சாகருக்கு தான் வந்தேன் அப்படின்ட்டு தன்னுடைய பாடு மரணங்களை சொல்றார். பாடு மரணங்களை சொன்ன உடனே பேதுரு என்ன செய்றான்? தனியா கூட்டு போறானா. எப்படி நம்ம ஊர்ல, பிரதர் கொஞ்சம் இப்படி வாங்க அப்படின்னு கூட்டு போவான். இல்லாட்டி சார் கொஞ்சம் வாங்க, இல்லாட்டி ஐயரே கொஞ்சம் வாங்க. அவன் இயேசு ஐயரேன்னு தான் கூப்பிட்டான். அதனால ஐயரே கொஞ்சம் என்ன செய்யுங்க, தனியா வாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு வெளிப்பாடு கிடைச்ச உடனே தேவனையே மிஞ்சக்கூடிய அளவுக்கு ஐயாக்குள்ள ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துருச்சு. இந்த சபையில என்னதான் உங்களை ஆண்டவர் பயன்படுத்தினாலும் நட மாறக்கூடாது, பேச்சு மாறக்கூடாது, தோரணம் மாறக்கூடாது. இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி அவருடைய பாதத்துல விழுந்து கிடக்கணும். இவருக்கு கொஞ்சம் வெளிப்பாட்டு கிடைச்ச உடனே ஆண்டவருக்கு ஐடியா கொடுக்கிறார். சில ஆட்களுக்கு கொஞ்சம் கிருபை கிடைச்சி ஆண்டவர் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாருன்னா, ஐயோ அவங்கள கையில பிடிக்க முடியல, தனிக்காட்டு ராஜா மாதிரி ஆடுறாங்க, எல்லாமே கிடைச்சிட்ட மாதிரி நினைக்கிறாங்க. ஒரு நாள் அப்படி நினைக்க கூடாது. தனியா கூட்டு போய் இதெல்லாம் நமக்கு நடக்கப்படாது, இப்படிலாம் பேசக்கூடாது. அட்வைஸ் பண்றான். யாருக்கு? நம்மளும் ஜெபத்தில் அட்வைஸ் பண்ணுவோம். ஆண்டவரே இப்படி நடக்காம இப்படி பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் ஆண்டவரே. நம்மளும் பேதுருவை போல சொல்லுவோம், இதை மட்டும் இப்படி செஞ்சிருந்தா எப்படி ஆண்டவரே இருக்கும். ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல என்ன சொல்றாரு? உடனே சொல்றாரு, அப்பாலே போ. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஒரு காரியத்துல சந்தோஷப்பட்டிருப்பான். நல்ல வேளை தனியா கூப்பிட்டு கத்துனாரு, தனியா கூட்டிட்டு வந்துட்டோம். 10 பேர் முன்னாடி இதை சொல்லியிருந்தா 10 பேர் முன்னாடி அவமானப்பட்டிருப்போம். தனியா கூட்டு போய் கடிந்து கொண்டது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆமீன் சொல்லுவோமா? இப்ப தனியா கூட்டு போய் ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது, அப்பாலே போ சாத்தானே அப்படிங்கிற. அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொன்ன உடனே இவனுடைய விசுவாசம் என்னாச்சு? புஷ்ஷுன்னு கீழே வந்துருச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் விசுவாசம், ஆஹா நான் ஆண்டவரோடு இருக்கிறதுனால எனக்கு வெளிப்பாடெல்லாம் கிடைக்குது. இது 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 இந்த சூழ்நிலை சார்ந்து வாழ்கிற பலவீனம். இடத்துக்கு தக்க மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிற ஒரு பலவீனம் யார்கிட்ட இருந்துச்சு? பேதுருட்ட இருந்துச்சு. இடத்துக்கு தக்க மாதிரி, வேலைக்கு போற இடத்துல ஒரு மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கை, ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும் போது ஒரு மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கை, சர்ச்சுக்கு வரும் போது ஒரு மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கை. இது உங்களுடைய பலவீனம். இந்த பலவீனம் இருக்கிற வரைக்கும் கர்த்தருக்குள்ள பிசாசு வளர விட மாட்டான். என்னைக்கு அதை அடிச்சு கொள்றீங்களோ அன்னைக்கு தான் நீங்க ஜெயிக்க முடியும். இன்னைக்கு கர்த்தர் சிலரோடு பேசி கொண்டு இருக்கிறார். உங்களோட கர்த்தர் பேசுகிறார். ஆமீன் சொல்லுவோமா? இடத்துக்கு தகுந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. அவன் இடத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குருவான். திடீர்னு ஆண்டவர் சாத்தானேன்னு சொன்னாரு. ஏன் சாத்தானேன்னு சொன்னார்னா, சாத்தானேன்னு சொல்லும் பொழுது பேதுருவை கடிந்து கொள்ளல, பேதுருவை பேச வைத்த பிசாசை கடிந்து கொள்கிறார். அப்பாலே போ சாத்தானே அப்படி சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு,
மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கணும். கிருபைகள் வரங்கள் வரும் பொழுது மனுஷீகத்தில் சிந்திக்க கூடாது, தெய்வீகத்தில் சிந்திக்க ஆரம்பிக்கணும். ஸ்பிரிச்சுவல் திங்கிங் நமக்குள்ள வரணும். ஃப்ளஷ்ல திங்க் பண்ணக்கூடாது. அதான் நிறைய இடத்துல மாம்சத்துல யோசிக்க கூடாது, ஆவியில யோசிக்கணும். இப்போ ஆவியில யோசிச்சப்ப வெளிப்பாடு கிடைச்சது, மாம்சத்துல பேசினப்ப வாங்கி கட்டிக்கிட்டான். நம்ம வாழ்க்கையில் அப்படிதான். எப்பெல்லாம் மாம்சத்துல யோசிக்கிறோமோ அப்பெல்லாம் என்ன செய்யறோம், ஆண்டவர்கிட்ட வாங்கி கட்டிக்கிறோம். எப்பெல்லாம் ஆவியில யோசிக்கிறோமோ அப்பெல்லாம் பாராட்ட முதுகில் தட்டுக, பேஷ் பேஷ், இதா உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். பேதுருடைய பாருங்க வாழ்க்கையில ஏற்றம் இறக்கம், ஏற்றம் இறக்கம், இப்படி ஏறி 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 இறங்கி வந்துகிட்டே இருக்கு. பேதுரு நீங்க ஆண்டவர் ஏன் தெரியுமா பேதுருவை தள்ளி விடல? ஆண்டவர் அவனை அழைக்கும் போது அவனுக்குள்ள காணப்பட்ட அந்த உணர்வு, அந்த உணர்ச்சி, அந்த தீர்மானம் எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றான்னா, ஒருத்தரை நேசிக்காம ஒருத்தருக்காக விட்டுட்டு நேசிக்க முடியாது. அதை பிடிச்சிட்டார். நீங்க ஏசுட்ட வரும்போது எப்படி வந்தீங்களோ அதை இன்னும் பிடிச்சி வச்சிருக்கார். இப்ப இடையில ஏறலாம், இடையில இறங்கலாம், அதெல்லாம் அவர் கண்டுக்க மாட்டார். அப்பப்ப அடிச்சு நெளிச்சு கொண்டு வந்துடுவார். ஆனா அந்த ஆரம்பத்துல இயேசுவை பிடிக்கும் போது, இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த பிடிபட்ட அனுபவம் இல்லை. கிராஜுவல் அப்படியே பிரசங்கத்தை கேட்டு 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 மழுங்கி போய் கேட்டு கேட்டு மழுங்கி போய் கேட்டு கேட்டு அப்படியே வர்றதுனால அந்த சடனா வரக்கூடிய மாற்றம் நிறைய பேருடைய வாழ்க்கையில இல்லை. ஒருவேளை இந்த பிரசங்கத்தை கேட்டு ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது உண்மையிலேயே ஆண்டவரை நேசிக்கணுங்கிற ஒரு தீர்மானம் எடுத்திருந்தீங்கன்னா, அந்த உணர்வுகளையும் அந்த உணர்ச்சிகளையும் கர்த்தர் பார்த்து பக்கத்துல தனியா வச்சுக்கிறார். ஆமென் சொல்லுமா? இதுதான் உங்களுடைய ஒரிஜினல். ஆனா அந்த சூழ்நிலை வரும்போது மாறுறீங்க பாத்தீங்களா, இது சாத்தான் உங்களுக்குள்ள இருந்து உங்களை நடிக்க வைக்கிறது. சாத்தான் உங்களுக்குள்ள இருந்து உங்களை நடிக்க வைக்கிறது. ஆனா அந்த நடிக்கிறத ஆண்டவர் பார்த்து உங்களை புறக்கணிக்க மாட்டாரு, தள்ள மாட்டாரு, அடிக்க மாட்டாரு, அடிச்சு அடிச்சு திருத்துவாரு. ஏன் தெரியுமா? ஒரிஜினலா உங்களுக்குள்ள ஆரம்பத்துல இருந்த அந்த தீர்மானத்தை கர்த்தர் பார்த்திருக்கிறார். அந்த ஒரிஜினலா அவங்களுக்குள்ள இருந்த தீர்மானத்தை பார்த்ததுனால அதை எப்படியும் மறுபடியும் கொண்டு வந்துடலாங்கிற விசுவாசம் என் ஆண்டவருக்கு இருக்குங்கிறதுனால நீ எந்த விதத்துல ஏறி ஏறி விழுந்து விழுந்து எழுந்தாலும் கர்த்தர் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கார். இப்ப பேதுரு பல அனுபவத்துக்குள்ள வந்துட்டார். மறுரூபமான இயேசுவை பார்க்கிறாரு, மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற இயேசுவை பார்க்கிறாரு, கடல் மேல் நடக்கிற இயேசுவை பார்க்கிறாரு. பார்க்க 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 அவருக்குள்ள விசுவாசம் வருது. இப்ப பாருங்க, கடல் மேல் இயேசு நடந்து வருகிறார். கடல் மேல் நடந்து வர்றதை பார்த்து ஆவேசம்னு எல்லாரும் கத்தும்போது ஆண்டவர் சொல்லாரு, ஏன்பா கத்துறீங்க? நான் தான். அப்ப உடனே பேதுரு தாங்க முன்னாடி வர, ஆண்டவரை நீரேயானா? நானும். அப்ப அந்த விசுவாசத்தை பாருங்க, பிக்ல போய் நிக்குது அந்த விசுவாசம். ஆண்டவர் செஞ்சாருன்னா நானும். ஏன் மத்த 11 பேருக்கு அந்த விசுவாசம் வரல? அதான் சொன்னேன், பேதுருக்கு ஆண்டவருக்காக எதையாவது செய்யணுங்கிற ஒரு துடிப்பு ஆரம்பத்திலேயே பார்த்தார். இன்னொன்னு சொல்றேன், இந்த 2 படகு நிறைய மீனை பிடிச்சானே, அந்த மீனை போல எத்தனை படகு மீனை பார்த்துருப்பான். சில நேரம் கிடைக்கும், சில நேரம் கிடைக்காது. இவ்வளவு மீன்களை பிடிச்சு என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கு. ஆனா மனுஷனை பிடிக்கிறவனா மாத்துவேன்னு சொன்னாரு. அதுல ஏதோ விஷயம் இருக்குன்னு தனக்கு லாபமா இருந்தவைகளை கர்த்தருக்கு நஷ்டமாய் விட்டான். நஷ்டமா விட்டதுல இருந்து ஆண்டவர் அவன் மேல ஒரு ஸ்பெஷல் கவனம் செலுத்தினார். ஏன் தெரியுமா? இவன் துணிஞ்சவன். சொல்லுங்க பார்க்கலாம், யார் இவன்? துணிஞ்சவன். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. எதுக்கு துணிஞ்சவன்? ஆண்டவருக்காக எதையும் இழக்க துணிஞ்சு. அந்த துணிவை கர்த்தர் உங்களுக்குள்ள பார்க்க. பயந்து பயந்து வாழக்கூடாது. ஐயோ இதை விட்டுட்டோம்னா என்ன பண்றது? சிலர் பேர் மாத்திரக்கெல்லாம் பயப்படுறாங்க பார்த்தீங்களா? வருமானம் போயிடுமோ, சில லாபங்கள் போயிடுமோ, சில சலுகைகள் போயிடுமோ. இந்த இடத்துல தான் நமக்கு என்ன வரணும்? ஆண்டவருக்காக ஒரு துணிச்சல், ஒரு துணிவு. இந்த பேதுருக்கிட்ட ஒரு துணிவு இருந்துச்சு, ஆனா அதே சமயத்துல பயமும் இருந்துச்சு. எந்த அளவுக்கு 100% துணிவு இருந்துச்சோ அந்த அளவுக்கு பயமும் அவருக்கு இருந்தது. சரி, இப்ப நீரே ஆனால் அந்த கடல் மேல நான் நடந்து வர்றதுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர்னு சொன்ன உடனே வா அப்படின்ட்டார் ஆண்டவர். ஏன்னா இவனுடைய துணிவை பார்க்கிறார் ஆண்டவர். நடக்கணும்னு ஆசைப்படுறான்ல. நீங்க ஆண்டவர் செய்யறத பார்த்து எதை செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ, விசுவாசம் இருந்தால் உங்களை கொண்டு செய்ய வைப்பார். அது விசுவாசியா இருக்கணும், பாஸ்டா இருக்கணுங்கிற இதெல்லாம் கிடையாது. விசுவாசம் இருந்தா போதும். அது பாஸ்டா இருக்கட்டும், ஊழியக்காரா இருக்கட்டும், எவாஞ்சலிஸ்டா இருக்கட்டும், விசுவாசியா இருக்கட்டும், இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட விசுவாசியா இருக்கட்டும், அவருக்கு தேவை விசுவாசம். நடன்னு சொன்னமே நடந்துட்டான். இப்ப இயேசு மேலுக்கு கண்ணை எடுத்து எது மேல வச்சான்? கடல் மேல. கடல் மேல கண்ணை வச்ச உடனே மூழ்கி போகிறான். அப்ப ஆண்டவரே மூழ்கி போகிறேன். இப்ப என்ன வந்துருச்சு? பயம்.
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என்ன இருந்தது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன இருந்தது? தைரியம். இப்ப என்ன வந்துருச்சு? கிறிஸ்தவ வாழ்க்கையில அநேகருடைய வாழ்க்கையில ஒரு நேரத்துல இருக்கிற மாதிரி இன்னொரு நேரத்துல இருக்க முடியல. இதுதான் நம்முடைய பலவீனம். ஒரு நேரம் நல்லா பீக்ல இருக்கோம், நல்ல ஜெபம் பண்றோம், நல்ல வேதத்தை வாசிக்கிறோம், மணிக்கணக்கா பைபிள் வாசிக்கிறோம், மணிக்கணக்கா ஜெபம் பண்றோம். அடுத்த நேரம் ஒண்ணும் இல்லாம புஷ்ஷுன்னு போயிடுறோம். ஏன்னா இது நம்முடைய பலவீனம். இப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நான் எப்போ ஒண்ணு போல இருக்கு, எனக்கு கிருபை. ட்ரை பண்றதுக்கு நம்ம கடமை, ட்ரை பண்றது நம்ம கடமை. ஆனா கிருபை கொடுக்கிறது ஆண்டவர். சோ இப்ப ஆண்டவர் பார்க்கிறார். இந்த பேதுரு மூழ்கி போறான், கையை தூக்கி விடுறான். ஏன் சந்தேகப்பட்டேன்னு கேட்கிறார். அப்ப என்ன வந்துருச்சு? சந்தேகம். வாழ்க்கையில ஏற்ற தாழ்வுகளுக்கு காரணம் சந்தேகம், பயம். சொல்லுங்க பார்க்கலாம், என்ன வார்த்தை சொன்னேன்? சந்தேகம், பயம். சந்தேகமும் பயமும் நம்ம வாழ்க்கையை ஒரே சீரா கொண்டு போகாம ஏறி ஏறி இறங்க வைக்கும். இன்னைக்கு இது ரெண்டையும் சிலுவையில் அடிக்க போறீங்க. ஆண்டவரே, எனக்கு இருக்கிற சந்தேகம். என்ன சந்தேகம்? நடத்துவாரா? நான் ஜெயிப்பனா? கிடைக்குமா? இது நடக்குமா? இப்படிங்கிற ஒரு சந்தேகம் இல்லைங்களா? இந்த சந்தேகம். பயம், இப்படி ஆயிட்டா என்ன பண்றது, அப்படி ஆயிட்டா என்ன பண்றது, அப்படி நடந்துட்டா என்ன பண்றது. சோ இது பயம். எத்தனை பேர் நான் சொல்றது ஆமான்னு ஒத்துக்கிறீங்க? எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட வாழ்க்கையில பயணத்துல பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆமாவா இல்லையா? சோ சந்தேகமும் பயமும் உங்க வாழ்க்கையில வந்துகிட்டு, இந்த சந்தேகத்தையும் பயத்தையும் மேற்கொள்ள வழி தெரியல. நமக்கு மேற்கொள்ள வழி தெரியல. இந்த வழி பேதுருவுக்கும் தெரியல. சரி, அடுத்த நேரத்துல பாருங்க, அடுத்து ஆண்டவர் சொல்லிட்டே வர. நான் சம்பவம் போல சொல்லுவேன், கதை போல சொல்லுவேன்னு சொன்னேன். அடுத்து ஆண்டவர் பாடு மரணங்களை சொல்ல சொல்ல சொல்ல, இவர் என்ன தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு, இப்படியே அற்புதத்தை செஞ்சுட்டே போயிட்டு தான் எவ்வளவு நல்லா இருக்கும். நமக்கு நல்லா இருக்குங்கிறதெல்லாம் ஆண்டவருக்கு நல்லா இருக்கிறது இல்லை. நமக்கு சரின்னு படுறதெல்லாம் ஆண்டவருக்கு சரியா படுறது இல்லை. அதனால அவருக்கு சரி போனபடி அவர் செய்து கொண்டே இருக்கிறார். இப்போ ஒரு கிளைமேக்ஸ்க்கு வர்றோம். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் என்ன பிடிச்சி என்ன செய்ய போறாங்க? சிலுவையில அடிக்க போறான்ட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு வர்றார். ஆண்டவர் அழைக்கும் போதே, பேதுருவே இங்க வா, மீனெல்லாம் விட்டுட்டு வா, நான் உன்னை இப்படி மாத்த போறேன். நீ இடையில என்ன செய்வ? என்ன எனக்கு ஆலோசனை எல்லாம் கொடுப்ப, நான் உன்னை திட்டுவேன், அப்புறம் நீ மூழ்கி போற சூழ்நிலை வரும். அப்புறம் ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நீ என்ன தெரியாதுன்னு மறுதளிப்ப. இப்படிலாம் ஆரம்பத்திலே உட்காந்து கதை சொல்ற மாதிரி சொன்னாருன்னா பயந்து போவான். என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்குமா, ஐயோ வேண்டவே வேணாம். அதனாலதான் அந்த வளர்ச்சி வர வர வெளிப்பாடுகளை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. வளர்ச்சி வர வர முதல்ல தேவகுமாரன் அப்படிங்கிற வெளிப்பாடு கிடைச்சது. அப்புறம் ஆண்டவர் செஞ்சாருன்னா என்னாலையும் செய்ய முடியுங்கிற ஒரு விசுவாசம் வந்துச்சு. ஆண்டவர் என்ன செய்ய வைப்பாருங்கிற. இப்ப ஆண்டவர் சார், என் நிமித்தம் இன்னைக்கு எல்லாரும் இடல் அடைவீங்க, எல்லாரும் என்னை விட்டு போய்விடும் காலம் வரும் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்குள்ள ஒரு விசுவாசம், ஒரு துடுக்குத்தனம். என்ன தெரியுமா? எல்லாரும் போனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன். இந்த இடத்துல வந்தது ஆவிக்குரிய வைராக்கியமா, மாம்சத்துல வந்த பலமா? ஆவிக்குரிய வைராக்கியமும் அல்ல, மாம்சத்தில் வந்த வைராக்கியம் அல்ல, ஆண்டவர் மேல இருந்த அன்புனால வந்த வார்த்தை. ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவர் மேல இருக்கிற அன்புல, ஐயோ யார் போனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், உங்களை விட்டு போக மாட்டேன். ஆண்டவர் ஏன் போக மாட்டேன்னு சொல்றான் தெரியுமா? இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. ஆண்டவரே, நாங்க யார்கிட்ட போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது, நாங்க யார்கிட்ட போவோம்? இந்த இடத்துல எனக்கு பக்கத்துல இயேசு வந்து தத்துரூபமா நிக்கிறாருன்னு வச்சுங்க. உங்க வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டம், கடன், பிரச்சனை, போராட்டம், உங்களால தொடர்ந்து விசுவாசத்துல வளர முடியல, தொடர்ந்து உங்க விசுவாசத்தை காத்துக்கிற முடியல, விழுந்து விழுந்து எழுந்திருக்கீங்க. சரிப்பா, நான் ஒரு பெர்மிஷன் தரேன், யாரெல்லாம் என்னை விட்டு போகணும்னு சொல்றீங்களோ நீங்க எல்லாம் போயிடுங்க அப்படின்னா எத்தனை பேர் போவீங்க? சரி ஆண்டவரே, நீங்களே பெர்மிஷன் கொடுத்துட்டீங்க, பாய் டாட்டா, இனி உங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு எத்தனை பேர் போவீங்க? கை தூக்கி காட்டுங்க போறவங்க. எத்தனை பேர் போக மாட்டீங்க? போக மாட்டீங்கல்ல. ஏன்? அவர் மேல இருக்கிற இந்த அன்புல தான் அவன் சொன்னான். ஆனா அந்த சூழ்நிலை வரும்போது நீங்க எப்படி நடந்துக்குவீங்கன்னு தெரியாது. இப்ப ஏசி ரூம்ல உட்காந்து அழகா மைக்கு முன்னாடி நான் நின்று பிரசங்கம் பண்ணும் போதுல உட்காந்து கேட்கும் போதுல நான் போக மாட்டேன் அப்படிங்கிறீங்க. ஆனா அப்படி போய்விடக்கூடிய சூழ்நிலை வரும்னு ஆண்டவர் சொல்றார். அந்த சூழ்நிலை வரும்போது நம்ம போகாம இருக்கணும். அதுதான் விசுவாசம். அதான் ஆண்டவரை நேசிக்கிற
நேசம். ஆனா இவனுக்குள்ள இது இருக்குன்னு தெரியும். ஏன் தெரியுமா? ஆரம்பத்திலே பார்த்துட்டார். அந்த ஆரம்ப நாட்கள்ல எரேமியா மூலமா என்ன தெரியுமா சொல்றாரு? உன் இள வயதின் பக்தியை நான் அறிந்திருக்கிறேன். அந்த சின்ன வயசுல உனக்கு இருந்த பக்தியை பார்த்துட்டேன்ப்பா. அதனாலதான் நீ எவ்வளவு ஏறி விழுந்து இறங்கினாலும் நான் உன்னை விட மாட்டேங்கிறேன். அந்த அன்பை தான் பார்க்குறேன். இப்ப நீ எனக்கு கொடுக்குற 1000, 2000, 5000, 10,000 இதுலலாம் நான் மயங்குவேன் நினைக்கிறேன். அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது. ஒரு தூசி மாதிரி. நீ கொடுக்குற 1000 பணத்தை பார்த்து நான் மயங்கல. ஆரம்பத்துல ஏசப்பா ஏசப்பான்னு என் பாதத்துல வந்து விழுந்தியே, அந்த அன்பு தான் என்னை மயக்கிருக்கு. அந்த அன்பு தான் என்ன மயக்கிருக்கு. அந்த அன்பை மீண்டும் உங்ககிட்ட நான் பெறணும். கடைசி வரைக்கும் அந்த அன்பை நான் பிடிச்சுக்கிறணும். எல்லாரும் இடர்ல அடவின்னு சொல்லி இவரு வரிஞ்சு கட்டிட்டு வர்றாரு. யார் போனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன். ஒழுங்கா ஆண்டவர் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, அப்படியெல்லாம் நடக்காதுன்னு சொல்லியிருக்கலாம். இவர் வக்காலத்தை எப்படி வாங்குறாரு? மத்தவன் போனாலும் நான் போக மாட்டேன். இங்கதான் அந்த பெருமை, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இங்கதான் வருது. ஆண்டவரே நாங்க யாருமே போக மாட்டோம்னு சொல்ல வேண்டியதானே, அடுத்தவங்களுக்கு சேர்த்து வாங்க வேண்டியதானே வக்காலத்து. யார் போனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன். பர்டிகுலரா சொல்றாரு, எவனும் மறுதளிக்க மாட்டான், நீ தான்டா மறுதளிக்க போற, ரொம்ப துள்ளாத. அப்படி பைபிள் எழுதலை, நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். ரொம்ப துள்ளாத. அதாவது எந்த அளவுக்கு கிருபை கொடுக்குறாரோ நமக்குள்ள ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் வரக்கூடாது. ஆமீன் சொல்லுவோமா? நம்ம மேல நான் அதை செய்ய மாட்டேன். நம்ம நிக்கிறது கிருபையில நிக்கிறோம். எத்தனை வருஷம் விசுவாசியா இருந்தாலும், எத்தனை வருஷம் ஊழியக்காரனா இருந்தாலும், எவ்வளவு பிரசங்கம் பண்ணாலும், எவ்வளவு ஆவியில நிரம்பி களி கூர்ந்து அந்நிய பாஷை பேசி துள்ளி இருந்தாலும் நிக்கிறது கிருபை கிருபை கிருபை. அந்த கிருபையில நிக்கிறோம். ஒரு நாளும் நான் இதை செய்ய மாட்டேன் ஆண்டவரே அப்படி சொல்ல. ஆண்டவரே அப்படி செய்யாம இருக்க கிருபை தாங்க. ஒருவேளை அப்படி நான் நடந்துருவேன்னு தெரிஞ்சா தயவு செய்து அப்படி நடக்கக்கூடாது ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்கன்னு மட்டும் பேதுரு கேட்டிருந்தா ஆண்டவர் கிருபை கொடுத்திருப்பார். இதுதான் பேதுருடைய வாழ்க்கையில ஏறி ஏறி இறங்குகிற பலவீனம். ஒரு நேரம் டாப்ல இருப்பாரு, அடுத்த நேரம் கீழே வந்துருவாரு. இப்ப சொல்ற யாரு மறுதளித்தாலும் நானு மறுதளிக்க மாட்டேன். சரி, எல்லாரும் ஓடிட்டாங்க. ஆனா இந்த பட்டயத்தை எடுத்து வேலைக்காரனுடைய மல்குஸ் அவன் காதை வெட்டினது யாரு? ஆண்டவர் மேல அந்த அன்பு பாருங்க. ஆண்டவரை பிடிச்சிட்டு போகும்போது கூட அவனுக்குள்ள அந்த அன்பு, ஐயோ என்னுடைய ஆண்டவரை பிடிச்சிட்டு போறாங்களேன்னு வெட்டுறான். ஆண்டவர் பட்டயத்தை உரையில போடு, அவனுக்குள்ள துடிக்குது துடிக்குது. கொஞ்ச நேரத்துல பாருங்க பிடிச்சிட்டு உள்ள போயிட்டாங்க. எல்லா சீசர்களும் எங்க போனாங்கன்னு தெரியாது. இந்த பேதுருவும் யோவானும் தான் உள்ள போறாங்க. ஏன் பார்க்க போறான்? ஆண்டவர் மேலக்கு அன்பு. ஆண்டவர் போற பாதைகள் பாடுகள் அது வழி அவனு பார்க்கிறான். அந்த அன்பு இருக்கிறதுனாலதான் உள்ள போறான். ஐயோ என் ஆண்டவருக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாது, என் ஆண்டவர் என்ன செய்ய போறாங்களோ அந்த துடிப்பு இருக்கிறதுனாலதான் உள்ள போறான். அங்க போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டான்? போனதுக்கு அப்புறம் உட்கார்ந்த இடம் தப்பு. குளிர்காயிற ஆட்களோட போய் உட்காந்துட்டான். யோவானோடே இருந்திருந்தா யோவான் மறுதளிச்சாரு, போடல இல்ல. ஏன்னா யோவானே எல்லாருக்கும் தெரியுது இல்ல. ஏன் பர்டிகுலர் அவனை பார்த்து கேட்கறாங்க? அவன் குளிர்காயிற இடத்துல போய் உட்காந்து தோட்டத்துல உன்னையும் பார்த்தேன், நான் அவன் அல்ல. ஏன் தெரியுமா? இப்ப இயேசுவை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இவனையும் சேர்த்து அடிச்சிருவாங்க. அந்த சூழ்நிலையை குறித்த பயம்தான் நமக்குள்ளே பலவீனத்தை கொண்டு வருகிறது. ஐயோ நான் இப்படி பண்ணிட்டா என்ன பண்றது? இவன் ஆண்டவர் மேல அன்பு இல்லாம மறுதளிக்கல. அன்பு இருக்கிறதுனாலதான் எல்லாரும் வெளியே இருந்தாலும் இவன் அரண்மனைக்குள்ள போறான். அன்பு இருக்கிறதுனாலதான் உள்ள வரான். தேவ பிள்ளையே, நீ இன்னைக்கு வரைக்கும் சர்ச்சுக்கு வர்றதுக்கு காரணம் நீ தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு. ஆனா உன் வாழ்க்கையில வர்ற நெருக்கத்துல நீ ஏதோ என்ன சொல்றது, ஆண்டவரை மறுதளிக்கிற மாதிரி சில வார்த்தையை சொல்லிடுறியே, ஒளறிடுறியே, பயப்படுறியே. அன்பு இல்லாட்டா என்னைக்கோ சபையை விட்டு போயிருப்போம். அப்படித்தானே? இன்னைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் புலம்பிக்கிட்டு இருந்தாலும் எங்கதான் இருக்கும்? அதான் அவன் செஞ்சது. பேதுரு உள்ள போறான். உள்ள போய் உட்காந்து என்ன நடக்குதுங்கிறத பாக்குறான். பர்டிகுலரா அவனை பார்த்து கேட்ட உடனே அவனை எனக்கு தெரியாதுன்னு சொன்ன உடனே அவனுக்குள்ள என்ன வந்திருக்கும்? மனசு குத்தி இருக்கும். பயம், தன்னை காத்துக்கிறது. எப்ப ஆண்டவருக்காக எல்லாத்தையும் இழக்கணுங்கிற மனநிலைமை மாறி என்ன சேவ் பண்ணிக்கிறணும் அப்படிங்கிற எண்ணம் வருதோ அன்னைக்குதான் ஆபத்து. சமீபத்தில் ஒரு ஊழியக்காரர் இறந்துட்டாரு. அவர் ஊழியத்துக்கு வரும்பொழுது கஷ்டத்தின் பாதையில வந்தவர். மரித்த போது நான் கேள்விப்பட்டேன், அவருடைய சொத்து மதிப்பு 200 கோடி. எவ்வளவு? அப்ப அவங்க
எதுக்காக வாழ்ந்திருக்காங்க? சொத்து சேர்க்கறதுக்காக. 200 கோடி சேர்த்திருக்காங்க. இப்ப அவர் உயிரோட இல்லை. பேதுரு வரும்பொழுது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான். ஆனா இப்ப தனக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்பொழுது ஆண்டவரை மறுதளிக்கிறான். நிறைய பேர் எப்ப தெரியுமா மறுதளிப்போம்? நம்மளை காத்துக்கிறணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது ஆண்டவரை தெரியாதுன்னு நம்ம சொல்றது இல்லை. அதாவது அவனை எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னான். நம்ம கிறிஸ்தவங்க மாதிரியே நம்மளை காட்டிக்கிற மாட்டோம். சில ஆபத்துக்கு பயந்து, சில சூழ்நிலைக்கு பயந்து. இதான் நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய ஏற்ற இறக்கங்கள். 3 தடவை மறுதளிக்கிறான். 3 தடவை மறுதளிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன கூவுச்சு? ஆண்டவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே நடந்துச்சு. சேவல் கூவுறதுக்கு முன்னே 2 தடவை கூவுறதுக்கு முன்னாடி நீ என்ன 3 தடவை மறுதளிப்பா. ஆண்டவரே அப்படிலாம் நடக்காது, நான் சாவிலுமே பின்பற்றுவேன். அவன் சொன்னதெல்லாம் உண்மைங்க, அவன் பொய்யே சொல்லல, அவன் சொன்னது அத்தனை உண்மை. ஏன்னா அவ்வளவு வெறித்தனமான வைராக்கியம் அவனுக்குள்ள இருந்துச்சு, ஆண்டவர் மேல அன்பு இருந்துச்சு. ஆனா அந்த சூழ்நிலைக்குள்ள போகும் பொழுது மாறிட்டான். நான் நினைக்கிறேன் அவன் என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்கறதுக்கு உள்ள போகாம இருந்திருந்தான்னா மறுதளிச்சிருக்க மாட்டான். நம்ம கடந்து போற சில சூழ்நிலைகள், தேவன் அனுமதிக்காத சில இடங்களுக்கு நாம போகும் பொழுது, தேவன் நம்முடைய வாழ்க்கையில வேணான்னு சொல்ற சில காரியங்களை செய்யும் போது, அப்பதான் ஆண்டவருக்கு விரோதமா சில காரியங்களை செய்யறோம். அப்பதான் ஆண்டவருக்கு விரோதமா சில பாவங்களை செய்யறோம். இப்ப போய் மனம் கசந்து அழுகிறான். அந்த அழுகை எப்ப தெரியுமா வந்துச்சு? இயேசு திரும்பி பேதுருவை பார்க்கிறார். பேதுருவை பார்க்கும்போது முறைச்சு பார்க்கல, நான் சொன்னேன்ல அப்படிங்கிற மாதிரி அந்த கண்கள்ல கனிவு. முறைச்சு பார்த்திருந்தாருன்னா வேற மாதிரி தீர்மானம் எடுத்திருப்பான். அவனை மறுதளிச்சு சத்தியம் பண்றான், சபிக்கிறான். அந்த நிலையிலையும் அவன் 3 தடவை மறுதளிச்சது. நல்ல கவனிங்க, அவ்வளவு தூரத்துல இவ்வளவு தூரங்கிறது இல்லை, பார்த்தா கண்ணு தெரியக்கூடிய அளவுக்கு. இப்ப பின்னாடி சங்கர் உட்கார்ந்துருக்கார். சங்கருடைய முகம் தெரியுது, பார்வை எனக்கு தெரியல. ஏன்னா அவ்வளவு தூரம், கிட்டத்தட்ட எத்தனை அடி இங்க இருந்து ஒரு 80 அடி தூரத்துல இருக்கார். ஒரு 80-85 அடி தூரத்துல உட்கார்ந்துருக்கார் லாஸ்ட் சேர்ல. அப்ப சங்கருடைய முகம் தெரியுது, சங்கருடைய சாயல் தெரியுது, ஆனா கண்ணு தெரியல. ஆனா இங்க உட்கார்ந்துருக்க ஜெயசீலனுடைய கண் எனக்கு தெரியுது. அப்ப அந்த கண் பார்வை நேரடியா படக்கூடிய அளவுக்கு அந்த க்ளோஸா இருந்துகிட்டே தெரியாதுங்கிறான். ஒரு பக்கம் ஆண்டவர்கிட்ட க்ளோஸா இருக்கும், இன்னொரு பக்கம் இதான் ரெட்ட வாழ்க்கை. நான் சொல்றது புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? ரொம்ப பேதுரு தூரத்துல பின்பற்றிட்டு பக்கத்துல வந்தமே அந்த கண் பார்வை இருக்கிற தூரத்துல தான் இருக்கான். அப்படி ஒரு பார்வை பார்க்கிறாரு பாருங்க. அந்த பார்த்த உடனே மனம் கசந்து அழுதான். ஏன் தெரியுமா? மொத்தமா இயேசு வேணான்னு சொல்லிட்டு போகவும் முடியல. என்ன வந்தாலும் சரி, என்ன நஷ்டம் வந்தாலும் சரி, இயேசு பின்னாடி போகணுங்கிற தைரியமும். எத்தனை பேர் என் வாழ்க்கை அப்படிதான் இருக்குன்னு சொல்ல முடியும்? கையை தூக்க சொல்லல. ஆமாவா இல்லையா? இதான் இன்னைக்கு பிரச்சனை. ஆண்டவரை விட்டுட்டும் போக முடியல, ஆனா முழு மனசும் ஆண்டவரை பின்பற்றவும் முடியல. இந்த பலவீனம் பேதுருடைய வாழ்க்கையில இருந்தது. இப்ப ஆண்டவர் உயிரோட எழுந்துட்டாரு. உயிரோட எழுந்து யாருக்கு காட்சி கொடுக்கிறாரு? ஏன்னா ஓடி வர்ற ஆண்டவர் உயிரோட எழுந்துட்டாருன்னு சொல்லி அந்த சகோதரிகள் வந்து சொன்ன உடனே வேகமா ஓடுறான். முதல்ல போனது யோவான் போயிட்டான். ஆனா பேதுரு பின்னாடி வந்தாலும் உள்ள போய் என்ன செய்யறான்? அது கரெக்ட் தான், நான் சொல்றது கரெக்ட் தானே? பேதுரு தானே உள்ள போய் பார்த்தது, உள்ள போய் பார்க்கிறான். அந்த அளவுக்கு ஆவல் ஆண்டவர் மேல. அந்த மறுதளிச்சு அந்த 3 நாளும் சில சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் அந்த சேவல் கூவும் போதெல்லாம் இவனுக்கு மனசு உடையுமா. ஐயோ என் நேசரை நான் மறுதளிச்சிட்டேன். ஆனா திரும்ப கவனிங்க, உயிரோட எழுந்து வந்ததுக்கு அப்புறம் பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, நீ என்ன நேசிக்கிறியா அப்படின்ட்டு. அவருக்கு தெரியும் நேசிக்கிறான்னு, அதனாலதான் இன்னும் அந்த கூட்டத்தில் இருக்கா. ஆண்டவருக்கு தெரியும் நீங்க எல்லாரும் ஆண்டவரை நேசிக்கிறீங்கன்னு, அதனாலதான் இந்த கூட்டத்தில் இருக்கீங்க. இல்லாட்டி நீங்க எங்கேயோ போயிருப்பீங்க. ஆண்டவரை நேசிக்கிறதுனாலதான் இந்த கூட்டத்தில் இருக்கீங்க. இல்லாட்டி வெளியே இன்னைக்கு எத்தனை பேர் சர்ச்சுக்கே வராம ஓடிடுறாங்க? ஆண்டவரை நேசிக்கிறதுனாலதான் இந்த கூட்டத்தில் இருக்கீங்க. ஆனா ஒண்ணு, உங்களை திரும்ப திரும்ப ஆண்டவர் சந்தித்து கொண்டே இருப்பார். இப்ப பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, பேதுருவை என்ன நேசிக்க? அவன் சொல்றான் தெரியுமா,
நான் நேசிக்கிறேங்கிறது உங்களுக்கே அதனாலதான் திரும்ப திரும்ப வர்றாரு. நீ ஆண்டவரை நேசிக்கிறது அவருக்கு தெரியும். அதனாலதான் திரும்ப திரும்ப பிரசங்கத்தின் மூலமாய் உன்னோடு கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். உள்ளத்தின் அடித்தளத்துல ஆண்டவர் மேல ஒரு அன்பு, ஆண்டவருக்காக ஒரு வைராக்கியம் இருக்கு. ஆனா அந்த சூழ்நிலைக்குள்ள போகும்பொழுது நீ விழுந்து 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 எழுந்திருக்கிற. ஆனா ஆண்டவர் உன்னை விடவே மாட்டார். எப்படியாவது உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை செய்தேதான் தீர்வார். சரி, இப்ப 3 தடவை கேட்கிறார், நீ என்ன நேசிக்கிறியான்னா அவன் சொல்றான், ஆண்டவரே அன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு வரும்போது நான் எப்படி நேசிச்சனோ அதை விட இப்ப அதிகமா நேசிக்கிறேன். இப்படி பைபிள்ல எழுதப்படலை, ஆனா அவன் அதிகமா நேசிச்சிருப்பான். ஏன்னா இப்ப உயிரோட எழுந்து வந்துட்டான், சர்வ வல்லமையுள்ள தேவனா. இப்ப ஆண்டவர் பொறுப்பை கையில கொடுக்கிறார். பேதுருவே, என் ஆடுகளை நீ என்ன செய்ய. மற்ற எல்லாத்தையும் சொல்லாம ஏன் அவன்கிட்ட சொல்றாரு தெரியுமா? இவன் விழுந்து விழுந்து எழுந்தவன். ஆனா மற்ற எந்த சீசனும் இவனை மாதிரி மறுதளிக்கவும் இல்லை, இவனை மாதிரி ஆண்டவருக்கு அட்வைஸ் பண்ணவும் இல்லை, இவனை மாதிரி முந்திரி கொட்டை மாதிரி வரல. இவனை நம்பி எப்படி இந்த பொறுப்பை கொடுக்கிறாருன்னா, இவனுடைய வாழ்க்கையில நடந்த ஏற்ற தாழ்வுகளை பார்க்காமல் இவனுடைய இருதயத்துக்குள்ள இருந்த தேவ அன்பு, இவன் இருதயத்துக்குள்ள இருந்த தேவனுடைய வைராக்கியம், இவனுடைய இருதயத்துக்குள்ள இருந்த தேவனுக்காக எதையாலும் சாதிக்கணுங்கிற துடிப்பு, இதை பார்த்து தான் ஆண்டவர் வர்றாரு. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இது இருந்தா போதும், தப்பிச்சிடுவீங்க. தேவனை நேசிக்கிற நேசம், தேவனுக்காக எதையாவது செய்யணுங்கிற வைராக்கியம், இது இல்லாட்டி தான் பிசாசு ஈஸியா கொண்டு போயிடுவான். இது பேதுருக்குள்ள அடித்தளத்துல ஆணித்தரமா பதிஞ்சிருந்தது. அதனாலதான் ஆண்டவருக்கு தெரியும், மேலோட்டமா நடக்கிற சூழ்நிலைகளை பார்க்காம மற்றவங்களாம் நினைச்சிருப்பான், நாங்கள்லாம் மறுதளிக்கல, பேதுரு மறுதளிச்சிட்டான்னு. இவன் மறுதளிக்கத்தான் செய்யல, ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல தனக்காக எப்படி வாழ்வாங்கிறதையும் கர்த்தர் பார்த்தார். சரி, நான் கன்க்ளூஷனுக்கு வர்றேன், நேரம் முடிய போகுது. இப்ப பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெறுங்கன்னு சொல்ற. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றதுக்கு அப்புறம் அங்கேயும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றதுக்கு அப்புறம் அங்கேயும் போய் முதல்ல நின்று பிரசங்கம் பண்றது யாரு? பேதுரு. இப்ப பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது என்ன வார்த்தை சொல்றாரு தெரியுமா? நீங்கள் கொலை செய்த அந்த இயேசுவை நான் பிரசங்கிக்கிறேன், அதுக்கு நாங்கள் சாட்சிகள். இப்ப என்ன நடக்குது பாருங்க. முன்னாடி இதே மாதிரி சூழ்நிலை செய்ய முடியாததை இப்ப செய்யறாருன்னா ஒரே காரணம், இவனுக்குள்ள இப்ப எக்ஸ்ட்ரா ஒரு பவர் வந்திருக்கு, பரிசுத்த ஆவியானவர். வேதம் சொல்கிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினம். தலைகீழா சிலுவையில பேதுருவை அடித்து கொலை செய்கிற வரைக்கும் எத்தனை பாடுகள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை அடிகள், எத்தனை நிந்தைகள் வந்தாலும் ஒரு போதும் அசராம கடைசி வரைக்கும் பலமுள்ளவராகவே நின்றதுக்கு காரணம் பலப்படுத்துகிற ஆவியானுடைய அபிஷேகம். அதுக்கு முன்னாடி ஏற்ற இறக்கம் வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா அபிஷேகம் பெற்றதுக்கு அப்புறம் இவருடைய வாழ்க்கையில ஏற்ற இறக்கம் இல்லவே இல்லை. ஒரே ஸ்டாண்டர்டா அப்படியே நிக்கிறார், ஸ்டெடியா நிக்கிறார். காரணம் என்னது? அவர் பெற்ற அபிஷேகம். விசுவாசத்தினாலே பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உனக்குள்ள இந்த விசுவாசம், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். அன்னைக்கு பேதுரு பரிசுத்த ஆவியானவர் இல்லாத நாட்களில் அப்படி ஏற்ற தாழ்வோடு வாழ்ந்தார். ஆனா பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பின்பு இந்த பேதுரு ஒரு நாளும் பின்னோக்கி போகவே இல்லை. இன்னைக்கு எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றிருக்கீங்க? இந்த அபிஷேகம் பெற்றது வெறும் அந்நிய பாஷை பேசுவதற்கு மட்டுமல்ல, இந்த ஆவியானவரோடு சேர்ந்து நடக்கும்போது எந்த இடத்துலையும் இரட்டை வாழ்க்கை வாழாம ஒரே வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாங்க. கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிக்க போறோம், பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நிரம்ப போறோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பலமும் பலவீனமும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையில பலம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அன்றைக்கு ஆண்டவரே நீர் பேதுருவை பார்த்து ஆண்டவரே மீண்டும் மீண்டும் அவன் பின்பாக போனதுக்கு காரணம் அவனுடைய இருதயத்தில் உம்மை நேசிக்கிற நேசம் இருக்கிறது என்பதை அறிந்தபடினால் இதோ இன்றைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்படி சொல்றவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய நேசத்தை பாரு. அநேக நேரத்தில் பிரச்சனைகள், போராட்டங்கள், பயங்கள், சந்தேகங்கள் இதெல்லாம் வந்து நான் ஒரே சீரா கிறிஸ்தவ வாழ்க்கையில வளர முடியாம என்னை தடுத்து கொண்டிருக்கிறது. விழுந்து விழுந்து எழுந்து கொண்டிருக்கிறேன், அல்லது விசுவாசம் தளர்ந்து ஏறி என்று மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. இனி என்னுடைய வாழ்க்கையில அப்படி இராதபடிக்கு அபிஷேகம் பெற்ற பின்பு பேதுரு எப்படி ஒரே ஸ்டெடியா இருந்தாரோ அதை போல என்னுடைய வாழ்க்கையில ஒரே ஸ்டெடியா என்னுடைய
ஜெப ஜீவியம், என்னுடைய வேத வாசிப்பு, ஆண்டவருக்காக அர்ப்பணித்திருக்கிற அர்ப்பணிப்பு, ஆண்டவருக்காக நான் செய்கிற ஊழியங்கள், ஆண்டவருக்காக ஓடுகிற ஓட்டம், என்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுதல், ஆண்டவரை பிரச்சனை போராட்டங்கள் வரும்பொழுது விசுவாசத்தை விட்டு விடாமல் இருக்க அப்படிப்பட்ட அபிஷேகத்தினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. திக்கா நாமா சந்தரா தரபா. எல்லாரும் அந்நிய பாஷையில பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நன்றி 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 பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அல்லேலூயா. எங்கள் உள்ளத்தில் இருக்கிற அன்பை பார்க்கிறீர், இள வயதின் பக்தியை நீர் பார்க்கிறீர் ஐயா. நாங்களும் ஏற்றுக்கொண்ட நாளில் எங்களுக்குள் இருந்த அந்த அன்பை பார்க்கிறீர். அதனால் தான் எத்தனை முறை அவன் மறுதளித்தாலும் ஆண்டவரே, எத்தனை முறை ஆண்டவரே அவன் மீறி போனாலும், அவனுக்குள்ள சில பெருமை வந்தது போல காணப்பட்டாலும் அடித்து அடித்து அவனை சரிபடுத்தி கடைசியில் அவனை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடித்தது போல் எங்களுடைய வாழ்க்கை ஒரே சீராய் போக உதவி செய்யும். ஒரே ஸ்டடியா வாழ எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர். இந்த பிரசங்கத்தை கேட்ட நாங்க அப்படியே விட்டு விட்டு போயிடாதபடிக்கு உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை பெற்று, பரிசுத்த ஆவியானவரை பெற்று, பரிசுத்த ஆவியானவரை வழி நடத்துதலோடு ஆண்டவரே நாங்கள் உமக்குள்ள என்னென்றைக்கும் முழு பலத்தோடு காணப்பட எங்களுக்கு அனுகிரகம் செய்வீராக. பலவீனத்தில் உம்முடைய பலம் பூரணமாய் விளங்க போகிறதற்காய் சோதரம். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், திரும்ப திரும்ப சொல்லுங்க. ஆண்டவரே, என்னுடைய பலவீனத்தில் உம்முடைய பலம் பூரணமாய் விளங்க போகிறதற்காய் சோதரம். என்னுடைய வாழ்க்கை விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறதல்ல, கீழ் நோக்கி மேல் நோக்கி அல்ல, ஒரேடியா மேல் நோக்கிய பிரயாணம். இங்கே ஏறி வா என்று சொன்ன அந்த யோவான் ஏறி போன போது வெளிப்பாடுகள் கிடைத்தது போல எங்களுடைய வாழ்க்கையில இனியும் அந்த வெளிப்பாடுகளை பெற்று பெற்று ஆண்டவரை நாங்கள் உமக்குள்ளே வளர்ந்து உமக்காய் வாழ்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தருவீராக. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் அன்பு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். எந்த இடத்தில் இருந்தாலும் நாங்கள் உமக்கென்று சாட்சியா ஜீவிக்க கிருபை தாரும். உடைய பிள்ளைகள் மேலும் உடைய விசேஷித்த அபிஷேகம் தங்கியிருக்கட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.